ஹாய், வெல்கம் டு மகிஷா கிச்சன். நான் என்னோடய ஸ்டைலில் மீன் குழம்பு எப்படி செய்வேன்னு இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். இந்த மீன் குழம்புக்கு நீங்கள் எந்த மீனை வச்சுனாலும் செய்யலாம். குழம்போட டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். நான் மீன் குழம்புக்கு தேவையான எல்லாத்தையுமே முன்கூட்டியே வெட்டி பக்கத்தில் எடுத்து வச்சுக்கிட்டேன். 2 நல்ல பழுத்த தக்காளியை தோல் நீக்கிட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து தண்ணியில் 1/2 அன் ஹவர் முன்னாடியே நனைய வச்சுட்டு நல்லா புளியை கரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு புளிப்பு அதிகமாக பிடிக்கும்னா நீங்கள் கூட வந்த தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 4 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குழம்பு நல்லா திக்காக வேணும்னா கொஞ்சம் கூட நீங்கள் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே டேஸ்ட்டுக்கு ஏற்றபடி நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா 2 பச்சை மிளகாவை கைட்டு பிச்சு போட்டு புளி கரைச்சலை மசாலாவோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. டேஸ்ட்டையும் செக் பண்ணிக்கோங்க. நான் இப்போ குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கடுகு, வெந்தயம், கருவேப்பிலலாம் சேர்த்துக்கிட்டு கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சதும் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு, சின்ன வெங்காயம், அப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் கூடவே சேர்த்துக்கிட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்க அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கைட்டு பிசைஞ்சு வச்சுருந்த தக்காளி விழுதை சேர்த்துக்கலாம். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கணும். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கும்போதே 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த தனி மிளகாத்தூள் இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரும்போது குழம்பு கடைசியில் நல்ல ஒரு சிகப்பு கலர் கிடைக்கும். அதுக்காக தான் இதை சேர்த்துக்கிடுவோம். இப்போ தக்காளி வெங்காயம் நல்லாவே வதங்கி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம மசாலா கரைச்சி வச்ச புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். மசாலா புளி தண்ணி நல்லா கொதிக்கணும். நம்ம மீனோட தலை பகுதி வச்சுருந்தோன்னா இந்த சமயத்துலேயே நம்ம அந்த தலையவும் சேர்த்துக்கலாம். ஏன்னா தலை வெந்து வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ குழம்பு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சுக்கிட்டும். மூடி வச்சுக்கோங்க. மீனை நான் மஞ்சள் உப்பு போட்டு நல்லா கழுகி எடுத்து வச்சுக்கிட்டேன். குழம்பு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம மீன் துண்டுகளை குழம்புல சேர்த்துக்கலாம். மீன் துண்டுகளை சேர்த்துட்டு நம்ம குழம்ப அதிகமான அளவு கிண்டி விட வேண்டாம், மீன் உடஞ்சிடும். உங்களுக்கு மாங்காய் பிடிக்கும்னா மீன் குழம்புல நீங்களும் மாங்காய் சேர்த்துக்கலாம். நான் கூடவே 2 துண்டு மாங்காய் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லியை மேலே தூவி விட்டுக்கிட்டேன். இப்போ மீன் வேகணும். அதனால் ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மீனை வேக விடலாம். குழம்பு ரெடியாகிடுச்சு. நல்ல மனம் வந்துடுச்சு. நீங்களும் இதே மாதிரி மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.